வணக்கம் மக்களே. இஸ்ரேல் ஹமாஸ் இடையான போர் நிறுத்தம் நான் சண்டேலேருந்து ஆரம்பிச்சது. அந்த சண்டே ஆரம்பிக்க வேண்டிய அந்த டைமில் 3 மணி நேரம் ஃபஸ்ட்டு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இஸ்ரேல். அதுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க ரிலீஸ் பண்ண வேண்டிய பேர் பட்டியல் வெளியே இல்லை, அதனால தான் நான் அட்டாக் பண்ணிட்டு தான் இருப்போம் அது வரைக்கும் சொல்லி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் ஒரு 20 பேர் இறந்து போனதாக சொல்லப்படுது. ஃபைனலாக ஹமாஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஹாஸ்டேஜ் 3 பேரோட பேரை ரிலீஸ் பண்ணி அவங்களையுமே ஃபைனலாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஒரு 11 மணி வாக்கில். 3 பேருமே இளம் வயது பெண்கள் தான். அவங்க இஸ்ரேல்கிட்ட ஒப்படைச்சு அவங்க நல்லா ஹெல்த்தியாகவே இருக்கிறாங்க அப்படின்னு செக் பண்ணி அவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஒப்படைக்கிற அந்த காட்சி தான் இப்போ பார்க்குறீங்க மேலே. இப்படி விடுவிக்கப்படுற ஒரு பணைய கைதிக்கு இணையாக 30 பாலஸ்தீனர்களில் இஸ்ரேல்லேருந்து விடுவிக்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவங்க அக்ரிமெண்ட்டு. நான் பேசிகிட்டு இருக்க இந்த டைமில் பார்த்தீங்கன்னா அவங்க 90 பாலஸ்தீனில் விடுவிக்க செஞ்சுட்டாங்க. 42 நாள் போர் நிறுத்தத்தில் ஒவ்வொரு வாரமும் இஸ்ரேல் ஹாஸ்டேஜஸ் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க, அது ஈக்குவலாக பாலஸ்தீன் ரிலீஸ் பண்ணப்படுவாங்க அப்படின்றது அக்ரிமெண்ட். போர் நிறுத்தம் வந்ததால் தன்னோட வீடெல்லாம் என்ன நிலைமையில் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக மக்கள் வந்துட்டு இருக்காங்க. அங்கே எல்லா வீட்டுமே எல்லாம் செதஞ்சு போய் தான் இருக்குது. நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நிவாரணப் பொருட்கள்லாம் ஆயிரக்கணக்கான ட்ரக்கில் உள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. இந்நிலைமையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு மக்களுக்கு பல வருஷம் ஆகலாம். ஆனால் இது ஒரு நல்ல ஆரம்பம் தான். நன்றி மகளே.